இன்னைக்கு நம்ம கையில இப்ப ரீசெண்டா லான்ச் ஆன நத்திங் ஃபோன் 4A 4A ப்ரோ ஸ்மார்ட் போன்ஸ் வந்து இருக்கு. இந்த ஸ்மார்ட் போனை நம்ம வாங்கி டெஸ்ட் பண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த நத்திங் ஃபோன் 4A ஸ்மார்ட் போனோட கம்ப்ளீட்டான ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம இந்த நத்திங் 4A ப்ரோ ஸ்மார்ட் போனை பத்தி தான் ஃபுல்லா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இதுல என்னெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் கிளியரா வந்து நான் சொல்ல போறேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு இந்த நத்திங் ஃபோன் 4A ப்ரோ ஸ்மார்ட் போனை நீங்க வாங்கலாமா இல்லையா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா, நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ஸ்மார்ட் போன்ஸை வாங்கி டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நல்ல ரியல் கண்டென்ட்டை தான் கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ எங்களோட வீடியோஸ்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இந்த மாதிரியான ரியல் கண்டென்ட்டை சப்போர்ட் பண்ற விதமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் போட மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த நத்திங் ஃபோன் 4A ப்ரோ ஸ்மார்ட் போனை கையில எடுத்தோன்னே என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே இதோட இன்ஹேண்ட் ஃபீல் தான். ஸோ கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ப்ரீமியமான ஃபீல் கிடைக்குது. நம்ம ஐஃபோன்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து இந்த பட்ஜெட்லேயே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக எனக்கு வந்து தெரியுது. நத்திங்னாலே அவங்களோட யூனிக்கான டிசைன் தான். இது வரைக்கும் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் பேக் கொடுத்துருந்தாங்க. இந்த நத்திங் ஃபோன் 4ஏல கூட அந்த கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த 4A ப்ரோல வந்து அலுமினியம் யூனிபாடி ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெட்டல் ஃபினிஷ் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் கேமரா ஹவுசிங்குமே வந்து இந்த வாட்டி பக்காவாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டன்ஸுமே வந்து போன வாட்டி கண்ணா பின்னான்னு கன்ஃபியூஷன் தர மாதிரி தான் அந்த பட்டன்ஸோட பிளேஸ்மெண்ட்லாம் இருந்துச்சு. பட் இந்த 4A ப்ரோல வந்து அந்தந்த பட்டன்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்க மாதிரி கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ராக்கர்ஸ் இருக்கு, கீழே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து அந்த எசென்ஷியல் கீயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமரா மாடியூல் பார்த்தீங்க அப்படின்னா அதில் மட்டும் இந்த கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல அந்த கிளிஃப் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் கிளிஃப் லைட்டுமே வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்க்ரீன் லைட் இதோட யூசேஜ்லாம் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வச்சிருக்க கலர் வந்து இந்த யூனிக்கான சில்வர் கலர் தான். இது இல்லாமல் இன்னும் 2 கலர்ஸ் இருக்குது, பிளாக் அண்ட் பிங்க் கலர். நெக்ஸ்ட் இதோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.9 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வெயிட் வந்து 210 கிராம்ஸ்ல இருக்கு. ஸோ ஓவராலாக இந்த நத்திங் ஃபோன் 4A ப்ரோவோட டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஐ லவ் இட். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன பிடிச்சிருக்குன்னா இதோட டிஸ்பிளே தான். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.83 inch 1.5K ரெசல்யூஷன் உள்ள ஃப்ளாட் ஆம்லாய்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டும் இருக்கு அண்ட் HDR சப்போர்ட்டும் யூடியூப்ல மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேல நம்ம வீடியோஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா கிளாரிட்டியா கலர்லாம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட பெசல்ஸுமே தின்னாக தான் இருக்குது. ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் இன்டோர் அண்ட் அவுட்டோர் யூஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஏன்னா அதில் 5000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க, 1600 நிட்ஸ் HBMமும் இருக்குது. ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்து எனக்கு பிடிச்ச விஷயம் இதோட கேமரா. ஸோ கேமராவும் பெருசாக குறை சொல்கிற மாதிரியே இல்லை. போன ஜென்ரேஷனில் கொடுத்த மாதிரி இந்த ஜென்ரேஷன்லேயும் ஒரு நல்ல செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 50 மெகா பிக்சலுக்கான சோனியோட LYT 700Cன்ற ஒரு சென்சாரோட வந்திருக்கு. அண்ட் செகண்டரி கேமராவா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பெரிஸ்கோபிக் லென்ஸோட கொடுத்துருக்காங்க. மெயின் கேமராவோட அப்பேச்சர் சைஸ் வந்து f1.88 இருக்கு. செகண்டரி கேமராவில் வந்து f2.88 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அவுட்புட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னா இந்த பெரிஸ்கோபிக் லென்ஸ்லாம் எடுக்கும்போது நல்லா ஷார்ப் அண்ட் டீட்டெயிலாக இந்த இமேஜஸ் எல்லாமே இருக்கு. ரியல் சைடில் எடுத்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் பாருங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இதில் 32 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இந்த 3A ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் இருந்துச்சு. ஏன் டவுன் கிரேட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இதோட ஆப்டிமைசேஷனுமே பெருசாக எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு இந்த செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் ரியர் சைடில் வந்து 4K 30 FPSல நம்மளால வீடியோ ஷூட் பண்ண முடியும்.
அண்ட் HDR சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. HDRக்கும் இந்த நார்மல் வீடியோஸ்க்கும் எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து 1080p 60 fpsல நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னொரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க இந்த யூனிக்கான கிளிஃப் தான். ஸோ இந்த கிளிஃப்னால என்னென்ன யூசஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ், கால்ஸு, மியூசிக்கு, ரெக்கார்டிங்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கிளிஃபை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு மெயினாக பிடிச்ச விஷயமே நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது டைம் பார்க்குறதுக்கு இப்போல்லாம் நம்ம வாட்ச்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, ஃபோனை தான் நம்ம பவர் பட்டனை ஆன் பண்ணி டைம் என்னன்றதை பார்ப்போம். பட் அதை இன்னும் ஈஸியாக ஆக்குற மாதிரி இந்த கிளிஃப்லேயே வந்து இந்த டைமை வந்து பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆஃபும் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இருக்க இந்த ரெடி எல்இடி எதுக்கு அப்படின்னா வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறப்ப இது வந்து அப்படியே பிளிங்க் ஆகி எரியுது. ஸோ இதை வந்து நம்ம வேணும் அப்படின்னா ஆனும் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃபும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன், நிறைய ஆப்போட இன்டர்ஃபேஸஸ் வர மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் இந்த கேமராவில் வந்து நம்ம வீடியோ எடுக்கும் போது நம்ம ஃபேஸ் வந்து இருக்க மாதிரி ஒரு மாதிரி கிளிஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி டாட் மேட்ரிக்ஸில் தான் வந்து இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னாலும் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கனால நல்லாவே தான் இருக்குது. அண்ட் இந்த கிளிஃப் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 137 LEDஸால் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 3000 nits பிரைட்னஸும் இருக்குது. இவ்வளோ நேரம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எல்லா ப்ரோஸையும் பார்த்தாச்சு. இப்போ தான் முக்கியமான விஷயமே இதோட ப்ராசஸர். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ப்ராசஸர் கொஞ்சம் பழசாக கொடுத்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஸ்னாப்ட்ராகனோட 7th Gen 4 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் வந்து 8th Gen ப்ராசஸர்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாவே இருந்திருக்கும். பட் இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸர் தான். பட் இவங்க வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் சரியில்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோண வைக்குது. இதோட AnTuTu ஸ்கோரிங் பொறுத்த வரைக்கும் 1.37 மில்லியன் வரைக்கும் ஸ்கோர் பண்ணி இருந்தாலும் இது வந்து டெய்லி யூசேஜ் மல்டி டாஸ்கிங்க்கு ஓகேயா இருக்குது. பட் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ்ன்னு வரும்போது BGMI கேம் வந்து நம்மளால் 90 FPS வரைக்கும் விளையாட முடியுது. ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து எந்த ஃப்ரேம் ட்ராப்பும் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே இன்டென்ஸாக நம்ம கேம் விளையாடும் போது ஹீட்டிங் இஷ்யூஸ் ஆகுது. அதுவும் இது மெட்டல் பாடின்றனால ஹீட் வந்து நம்ம கையிலேயே ஃபீல் ஆகுது. ஸோ ஃபோன் ஹீட் ஆகுறனால பர்ஃபார்மன்ஸ் லேக் ஆகி ஃப்ரேம் ட்ராப் ஆகுது. ஸோ நம்ம கேம் வந்து அவ்வளோ டெப்த்தாக விளையாட முடியல, ஹெவி யூசேஜுக்கு புஷ் பண்ண முடியல. அண்ட் இதில் ஓஎஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நத்திங்கோட 4.1 OS கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16 தான் வருது. நத்திங் அவங்களோட யூனிக்கான இன்டர்ஃபேஸ் டிசைன் எல்லாமே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அனிமேஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது, பிளாட்வேர்ஸ் எதுவும் இல்லை. ஒரு நல்ல ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல் வந்து இந்த ஓஎஸ்ல கிடைக்குது. அண்ட் இதோட அப்கிரேட் பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ்க்கான OS அப்கிரேட் கொடுக்குறாங்க, 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேட் கொடுக்குறாங்க. அது போக இதில் LPDDR5X RAM UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பேட்டரியுமே வந்து இதில் ஏன்டா இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோண வைக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 7000, 8000, ஈவன் 9000க்கும் போயிட்டாங்க. P4 பவரில் பார்த்தீங்கன்னா 10,000 mAh பேட்டரியும் வந்துருச்சு. பட் இவங்க இன்னுமே 5400 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்குது. ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 50 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுக்குறாங்க. அந்த சார்ஜருமே இவங்க வந்து பாக்ஸில் கொடுக்கறது இல்லை, அதுவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அண்ட் இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 100% ஏறுறதுக்கு ஒரு 1 hour வரைக்கும் ஆகுது. அண்ட் இதோட பேட்டரி லைஃபுமே வந்து கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம கேமிங் விளையாடும் போதும் ஹெவி யூசேஜ் பண்ணும் போது சரசரன்னு இதோட பேட்டரி வந்து இறங்குது. ஸோ சாலிடாக பார்த்தோம் அப்படின்னா இதோட பேட்டரி லைஃப் வந்து 6 to 7 hours தான் சஸ்டைனபிலிட்டி இருக்குது. அண்ட் சார்ஜ் ஏறும்போதுமே வந்து ஹீட்டிங் இஷ்யூ நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அடுத்து இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், இந்த ப்ரைஸுக்கு போய் இன்னும் IP65 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பார்த்து யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்க இவங்க இதோட டியூரபிலிட்டியை காப்பாற்றணும்ல, அதை போய் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு IP68, 69 வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாவே இருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுவுமே குயிக் ஆக்ஷனாக தான் இருக்குது. அது போக இதில் Wi-Fi 6, ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 இருக்குது, NFC சப்போர்ட் இருக்குது, USB Type-C 2.0 கொடுத்துருக்காங்க. அண்ட் 18 5G பேண்ட் சப்போர்ட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்குது, கால் குவாலிட்டியுமே வந்து நல்லா தான் இருக்குது. ஃபைனலி இந்த நத்திங் ஃபோன் 4A ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா இது மொத்தம் 3 வேரியண்ட்டில் வருது. நம்ம வச்சிருக்க வேரியண்ட் வந்து 8+256.
ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 43,000. ஒரு 4,000 ரூபாய் கார்டு ஆஃபர்லாம் போக நம்ம 39,000 ரூபாய்க்கு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கியிருக்கோம். இது இல்லாமல் இன்னொரு 2 வேரியன்ட் இருக்கு. 8+128 அதோட ப்ரைஸ் வந்து 40,000 அண்ட் இன்னொன்று வந்து 12+256 அதோட ப்ரைஸ் வந்து 46,000 ரூபாய். அதுவுமே கார்டு ஆஃபரில் நம்ம கம்மியாக வாங்கிக்க முடியும். இது வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 40,000 ரூபாய்க்கு எதுக்கு வாங்கணும் அப்படின்னா, இதோட டிசைன் வந்து ரொம்பவே யூனிக்காக சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் இந்த கிளிஃபு இது எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கேமராவும் பெருசாக எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. பட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு வரும்போது எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. கேமிங்க்கு இது செட் ஆகலை. அண்ட் பேட்டரியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா மாட்டிங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ரிவ்யூ பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோனை கூட நம்ம சேல் தான் பண்ண போகிறோம். இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டா ஐடி வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நியூ டெக் அப்டேட்ஸ் பற்றிய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்மார்ட் ஃபோனை நம்ம வாங்கி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.